என்னாச்சுங்க? ஏன் இவ்ளோ கோவமா இருக்கீங்க? நம்ம விஷயத்தெல்லாம் அந்த கருணா கிட்ட சொன்னியா? எந்த விஷயங்க? நமக்கு கல்யாணம் ஆன விஷயம். ஏங்க, சத்தியமா நான் எதுவும் சொல்லல. அப்புறம் எப்படி அவன் என்ன போன் பண்ணி மிரட்டுறான்? அப்படியா? அவரை மிரட்டினாரு? இல்லங்க, அவர் அப்படியெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டாரு. அவரு ரொம்ப நல்லவரு. யாரு? அவனா நல்லவன்? போன் பண்ணி மிரட்டினதோட நிக்காம இதோ இப்ப நம்ம விஷயத்தை எல்லாருக்கும் கேக்குற மாதிரி மைக்ல சொல்ல போயிட்டு இருக்கான். என்னங்க சொல்றீங்க? எல்லாம் உன்னாலதான். நீதான் அவன்கிட்ட சொல்லிருக்கணும். ஐயோ, இல்லனா அவனுக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரியும்? இல்லங்க, நான் அவர்கிட்ட சத்தியமா சொல்லலங்க. ஜெயந்தி அக்கா கிட்டதான் இத பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அப்ப அவரை கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். லூசா நீ? அவங்க கிட்ட ஏன் இதெல்லாம் சொன்ன? இல்லங்க, அவங்க வந்த அன்னைக்கே நான் உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினத பாத்துட்டாங்க. இப்போ திவ்யா அக்கா அவங்க தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்லிருக்காங்க. அத பத்தி ஜெயந்தி அக்கா என்கிட்ட கேட்டாங்க. அப்ப நான் வேற வழி இல்லாம சொல்ல வேண்டியதா போச்சு. ஆனா ஜெயந்தி அக்கா கருணா அண்ணன் கிட்ட சொல்லிருக்க வாய்ப்பே இல்ல. நானும் ஜெயந்தி அக்காவும் பேசும்போதுதான் கருணா அண்ணன் பாத்துருக்கணும். இதுக்குதான் இங்க வந்து பூஜை எல்லாம் வேண்டாம், காலில் விழ வேண்டாம்னு சொன்னேன். ஏதாவது கேட்டியா நீ? அந்த கருணா என் மேல செம்ம கடுப்புல இருக்கான். என்ன அசிங்கப்படுத்தாம விடவே மாட்டான். இப்ப அவன் எல்லாத்தையும் மைக்ல சொல்லிட்டா என்ன ஆகும்? இங்க திவ்யா, தாத்தா, பாட்டி எல்லாரும் இருக்காங்க. ஐயோ, எனக்கும் ரொம்ப பதட்டமா இருக்குங்க. இந்த மைக்க வரை எங்க வச்சு அனௌன்ஸ் பண்றாங்கன்னே தெரியல. ஓகே, ரெண்டு பேரும் நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுவோம். லெட்ஸ் பீ ஃப்ரெண்ட்ஸ். தங்கச்சி, உங்க விஷயம் என்னன்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா ஒன்னு சொல்றேன், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த அண்ணா உனக்கு துணை இருப்பான். நான் வரேன். வரேன். திவ்யா உன்னை தான் தேடிட்டு இருக்கா. சீக்கிரம் போ. எது நடக்க கூடாதுன்னு இந்த ஊரே பயந்துச்சோ, இப்ப அதுவே நடக்க போகுது. அம்மா தாய், நீதான் அந்த ஊருக்கு துணையா இருக்கணும். தாயே, பூக்குழியெல்லாம் இறங்கி என் பேத்திக்கு பழக்கம் இல்ல. முதல் தடவையா பூக்குழி இறங்க போறா. சின்ன பொண்ணுமா, அவளை நீதான் பத்திரமா பாத்துக்கணும். மகா, நான் நினைச்ச மாதிரி எல்லாரும் நெடுங்கொண்டதை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கதை முடிஞ்சிடும். இந்த திருவிழா தான் உன் வாழ்க்கையோட கடைசி திருவிழா. திவ்யா அக்கா பூக்குழி இறங்க போறாங்க. உன் அருள் இல்லாம இந்த குண்டத்தை கடந்து வர முடியாது. எங்களுக்கே தெரியாம ஏதாவது குறை இருந்திருந்தா எங்களை மன்னிச்சிரு. எப்படியாவது திவ்யா அக்காவை கரை சேர்த்துரு. திவ்யாவுக்கு எதுவும் ஆச்சுன்னா என்னால வாழ்க்கை முழுக்க நிம்மதியா இருக்க முடியாது. அவளுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோமா. இந்தாமா, பானகத்தை குடிமா. இல்லங்க, வேண்டாம். பூக்குழி இறங்குறதுக்காகவே அம்மனுக்கு வச்சு படைச்சிருக்கோம். அம்மனுக்கு படைச்சத வேண்டான்னு சொல்லக்கூடாது. வாங்கி குடிமா. இந்தாமா. இப்ப அந்த அம்மனே உத்தரவு கொடுத்தாச்சு. எங்களுக்கு தான் பரிவட்டம்.
பொம்பளைங்களுக்கு போய் பரிவட்டமான்னு கேக்குறீங்க? இந்த காலத்துல ஏன் இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு பரிவட்டம் வேணும்னு வந்து ஒத்த கால்ல நின்னீங்க. அதுவே அம்மன் கோவில் தான். அம்மன் கோவில் உங்களுக்கு வேணும், ஆனா பொம்பளைங்கன்னா உங்களுக்கு இலக்காரமா? சொல்லுங்க. அப்படி போடுறீங்க செல்ல குட்டி, நல்ல கிழியவன, அப்பதான் எனக்கு புத்தி வரும். பொம்பளைங்களை மட்டம் தட்டின காலெல்லாம் மலை ஏறி போச்சு, தெரியும்ல? பொண்ணுங்களால எதையும் சாதிக்க முடியும், பாத்தீங்களா? இப்போ பொண்ணுங்க சாதிக்க பிறந்தவங்க, அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆம்பளைங்களுக்கு இதே குழப்பம் பாத்தீங்க, நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. அப்ப யாரையும் இந்த ஆம்பளைங்களுக்கு புத்தி வருதான்னு பாப்போம். பரிவட்டம் இந்த பொண்ணுங்களுக்கு தான். ஏதாவது பேசுனீங்களா பாருங்க.